கர்த்தரை தேடின போது எனக்கு செவி கொடுத்தார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். இந்த கூட்டத்திலையும் பார்க்கிறார், அப்படி என்னையும் சேர்த்து பார்க்கிறார். எல்லாரும் ஆராதனைக்கு பஞ்சம் கிடையாதுங்க. இயேசுவை வெளியே தள்ளிட்டு எல்லாரும் ஆராதிச்சுட்டு தான் இருந்தாங்க சர்ச்சில். வாசல் படி நின்று யாருக்கு சொன்ன வார்த்தை இது? சபைக்கு சொன்ன வார்த்தை. நாம் அப்படியே எடுத்து அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொண்டு போய் அப்படியே ஒரு பிரசங்கத்தை போட்டுட்டு, பாத்தியா ஆண்டவர் வாசல் அடுகை நின்று தட்டுறார். ஆண்டவர் வாசல் படி நின்று கதவை தட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. எபேசு சபைக்கு சொல்லும் போது அவர் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிறார். ஆமென். சபையின் ஆரம்பம் நடுவில் இருக்கிறார். கடைசி சபை லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது என்னை வெளிதல்ட்டாங்க. வாசற்படியில் நின்று தட்டுகிற. ஆனா உள்ள என்னதெல்லாம் நடக்குது? ஆராதனை நடக்குது, பாட்டு எல்லாமே நடக்குது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். ஒரு இடத்துல, ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்தபோது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வருகிறது. அங்கே 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புசிக்கிறதற்கு ஒன்றுமில்லை. கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிற. எல்லாம் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இயேசு ஒரு படகில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவங்க எல்லாரும் வராங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்ததும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாம் இதனால வராங்க தெரியுமா? அப்பம் சாப்பிட்டு. நம்ம பார்த்து அப்படி சொல்லக்கூடாது சபையை. தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஆலயத்துக்கு எதுக்கு போறேன் தெரியுமா ஆண்டவரே? சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. ஜீசஸ், ஹல்லேலூயா. உங்களை பார்க்கணும். வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா,